Subscribers அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை OMR சோழிங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபிளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போறோங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மள யார் இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சாகர் கிராந்தி கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஸ்கிரீன்ல இருக்கிறது டைரக்ட்டா பில்டர் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்க எந்த டவுட்ஸா இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. இந்த இடத்தோட லொகேஷனும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க சோழிங்கநல்லூர்ல நல்ல ஒரு மெயின் லொகேஷன்ல பக்கத்துல ஸ்கூல் இருக்கிற மாதிரி நீங்க ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா இத நீங்க கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணலாம். பக்கத்துலயே இந்த ப்ராஜெக்ட்டை ஒட்டுன மாதிரி வில்லேஜ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா பாபாஜி வித்யாஷ்ரம் இருக்கு. ஆக்சுவலா இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் வீட்டுக்கு போனாங்க. ஒரு 5 நிமிஷம் தாங்க அப்படியே டோட்டலா இந்த ஏரியாவே மாறிடுச்சு. இந்த பக்கம்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க அப்படியே ஜாலியா அம்மா அப்பாவோட பேசிட்டு வீட்டுக்கு போனாங்க. அந்த ஸ்கூலை விட்டுட்டு வீட்டுக்கு போற சுகமே தனி. வீட்டுக்கு போயிட்டு ஜாலியா இருக்க போறோம், விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீங்க வீடு வாங்குனீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். உங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படினா நீங்க 8:59க்கு அனுப்புனா கூட போதுங்க. இங்க பாருங்க, இங்க தான் இருக்கு ப்ராஜெக்ட். உடனே கிளாஸுக்கு போயிடலாம். லொகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை OMR சோழிங்கநல்லூரில் இருக்குது. சோழிங்கநல்லூர் கிளாசிக் ஃபார்ம்ஸ் லேஅவுட்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இதே கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டும் சேர்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது ப்ராஜெக்ட்டுங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம OMRலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமும் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தது. கடைகளும் பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி சூப்பர் மார்க்கெட்டும் இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் கிளாசிக் ஃபார்ம் 3rd ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு. இது ஆப்போசிட், இந்த ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாபாஜி வித்யாஷ்ரம் இருக்குது. மறந்துடாதீங்க, இந்த OMR மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ரோக்குள்ள ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. இந்த சோழிங்கநல்லூர் மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லைன் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகுதுங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மாதவரம் பால் பண்ணையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவான்மியூர் அடையாறு வழியாக வரக்கூடியது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் பெரும்பாக்கம் வழியாக வரக்கூடியது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூரில் வந்து தான் மீட் ஆகுது. அதனால் வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸ்னால் நல்லாயிருக்கும். ஐடி காரிடார் நான் சொல்லவே தேவையில்லை, எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்குது. அங்கே வேலை பார்க்கக்கூடிய உங்கள் பசங்க பொண்ணுங்க வீடு பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடலாம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் 1.6 to 1.7 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. எல்காட் ஐடி பார்க் வந்து பார்த்தீங்கன்னா 2.8 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. எல்காட்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HCL இருக்குது, விப்ரோ இருக்குது, ஃபோர்டு இருக்குது, டெக் மஹிந்திரா இருக்குது, காக்னிசன்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம OMR மேலே அசெஞ்சர் கம்பெனிஸ் கூட இருக்குது. உங்கள் பசங்க பொண்ணுங்க வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. எதனால் சொல்கிறேன்னா கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு வரதுக்கும் ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க பிறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில், மேரேஜ் ஆகிற போகிற டைமில் ஃப்யூச்சரில் குழந்தைங்க பிறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூலுக்கும் ரொம்ப பக்கமாகவே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் OMRல இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாத்துக்குமே நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூல் கூட இந்த கார்டில் இருக்குது. அது ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது. இப்போ இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12,000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. 2 பிளாக்காக பண்ணியிருக்கிறாங்க. மொத்தமாக 20 3 BHK இருக்குது. ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு தான். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் வந்த உடனே நோட் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பிளாக்காக பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிளாக்குக்குமே 2 யூனிட் தாங்க. ஃப்ரண்ட் போர்ஷன், பேக் போர்ஷன். அதே மாதிரி இந்த பிளாக்குக்கும் ஃப்ரண்ட் போர்ஷன், பேக் போர்ஷன் இருக்கிறதுனால வால் ஷேரிங்கே இருக்காது. இதை நான் வந்த உடனே நோட்டபுளாக கவனித்த விஷயம். உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கிற மாதிரியே ஃபீலும் இருக்கும். அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CCTV கேமரா சர்வீலன்ஸ் கொடுக்குறாங்க, செக்யூரிட்டி அண்ணா இருக்கிறாங்க, கார் பார்க்கிங் இருக்குது, லிஃப்ட் இருக்குது, பவர் பேக்கப் இருக்குது. பவர் பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஏரியாவுக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஜங்ஷன் எல்லாத்துலேயுமே பவர் பேக்கப் கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல என்ன ஆகும்னா காமன் ஏரியாவில் மட்டும் பவர் பேக்கப் கொடுத்துருவாங்க. கரண்ட் போகிற டைமில் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொசுக்கடியில் தூக்கம் வராது. அப்போ குழந்தைங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி டைமில் இவங்க ஃபேன், லைட், அந்த நம்ம மொபைல் கேஜெட்ஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய பொசிஷன் எல்லாத்துலேயுமே பவர் பேக்கப் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ப்ராஜெக்ட் வந்து பக்கத்தில் இருக்குது. அங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜென் செட்டும் லிஃப்ட்டும் போட்டிருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு மாடலாக காமிக்கிறேன். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென் செட்டும் லிஃப்ட்டும் இந்த ப்ராஜெக்ட்லேயும் வந்துடும். சாகர் கிராந்தி கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. 15க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, இதே ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது இவங்களோட 4வது ப்ராஜெக்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 BHK யூனிட்டை பார்க்கலாம். மொத்தம் இருக்கக்கூடிய 20 3 BHKல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 யூனிட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குன்னு சொன்னாங்க. முக்கியமான விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK 3 டாய்லெட். நிறையா கமெண்ட்ஸில் சொன்னீங்க, வசந்த் எனக்கு 3 BHK 2 டாய்லெட்டாக போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 3 BHK 3 டாய்லெட் நல்ல கார்பெட் வேல்யூவோட பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். கார்பெட் வேல்யூ என்ன அப்படின்றத கூட நான் மேலே போயிட்டு சொல்கிறேன். கார்பெட் வேல்யூ அதிகமாகவே இருக்குது. UDSும் நல்லா இருக்குது. நல்லா செட்பேக் விட்டுருக்காங்க. 2 பிளாக்காக இருக்குது. நல்ல வென்டிலேஷனாக இருக்கும். நல்லா காத்தோட்டமாகவும் இருக்குது. செட்பேக் நல்லா 10 ஃபீட். ஏன்னா வந்து நீங்கள் சில்ட் ப்ளஸ் 5 பண்ணாலே உங்களுக்கு 10 ஃபீட் செட்பேக் விடணும். அதுக்கு மேலே கீழே வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. டேட் ஆஃப் ஹேண்ட் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மந்த்துங்க. சில்ட்டில் ஒர்க் போயிட்டுருக்கு. மேலே மெயின் டோர் போயிடலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடுங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் 1, வெஸ்ட் ஃபேஸிங் 1. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் ஃபேஸிங்கும் பார்க்க போகிறோம். வருக மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான நல்ல வென்டிலேஷனோடு இருக்கக்கூடிய நல்ல வெளிச்சமான
ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 3 டாய்லெட் தான். கார்பெட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1112 ஸ்கொயர் ஃபீட். யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 40%. இது ஒரு நல்ல யூடிஎஸ் வேல்யூ. ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பால்கனி இருக்குது. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்குது. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தீங்க அம்மாக்கள் அக்காக்களுக்கு கண்டிப்பாக இந்த கிச்சன் பிடிக்கும். நல்லா ஸ்பேஷியஸான கிச்சனாக இருக்குது. இன்டீரியர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப நல்லாவே வரும் இந்த கிச்சன் ஸ்லாபில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. 1 சைடு UPVC விண்டோ இருக்குது, வித் கிரில்லோட வந்துடும். இன்னும் வந்து எந்த விண்டோஸ்லையும் கிரில் போடலை, அது உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. இங்கேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த கிச்சனோட சேர்த்து உங்களுக்கு ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்குறாங்க. சர்வீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குங்க. அதாவது மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே கிச்சன் இருக்குது. கிச்சனுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 UPVC விண்டோ இருக்குது. நல்ல வென்டிலேஷனாக இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வீடு அப்படின்றது நல்லா வெளிச்சமாக இருக்கணும், காத்தோட்டமாக இருக்கணும். அது ரெண்டுத்தையுமே இந்த வீடு நல்லாவே பூர்த்தி பண்ணுது. இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஃபோட்டோவை காமிக்கிறேன், இல்லை சைஸஸ் எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பெட்ரூமோட டோருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹிண்டுவேர் பிராண்டில் போட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல பிராண்டாக தான் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும். அதாவது இங்கே வாஷ் பேஷன், வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால் மிக்ஸ் வந்துடும். சீலிங் உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. 8 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டைல்ஸ் டிசைன்ஸ் பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் போட்டு உள்ளே உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய துணியை நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கணும் அப்படின்றது எனக்கு ஆசை. இன்டீரியர் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பெட்ரூம்க்கு ஆப்போசிட்லேயே இருக்கக்கூடியது, அதாவது மெயின் டோர் திறந்து உள்ள வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 2 UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. அப்படியே இங்கே வாங்க. இந்த பில்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் வில்லேஜ் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குங்க. சரிங்களா? இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. இந்த 3 BHK 3 டாய்லெட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட் தான். எல்லாமே அதே பிராண்டட் மெட்டீரியல்ஸ், இண்டுவேர் தான். வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும், வால் மிக்ஸ் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி இது இன்டர்நேஷ்னல் வில்லேஜ் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது. ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் வந்துடும், இன்வேர் பிராண்டில். CMDA அண்ட் ராப்பூர் ப்ராஜெக்ட்டுங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெக்ராண்ட் பிராண்டில் போட்டிருக்கிறாங்க. CMDA அண்ட் ராப்பூர் ப்ராஜெக்ட்டுங்க. இந்த வீட்டுக்கு இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த 3 BHK 3 டாய்லெட் ஃப்ளாட்டுக்கு சாகர் கிராந்தி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா 98 lakhs. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ். நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. கார் பார்க்கிங், சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸ், GST, ரெஜிஸ்ட்ரேஷன், கார்பஸ் ஃபண்ட் எல்லாமே சேர்த்து தான் பில்டர் கோட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு நல்ல ரெண்டல் இன்கம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட இந்த வீடை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் வாங்கி வச்சுட்டு ரெண்ட் சம்பாதிக்க முடியும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 28,000 30,000 ரூபா நீங்கள் ரெண்ட் சம்பாதிக்க முடியும். ஃபுல் இன்டீரியர் ஒர்க் பண்ணி நீங்கள் ரெண்ட்டுக்கு வரீங்க அப்படின்ற பட்சத்தில் 35,000 ரூபா வரைக்கும் கூட இந்த கேடில் நல்ல ரெண்டல் இன்கம் கிடைச்சிட்டு இருக்கு. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற சாகர் கிராந்தி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையை உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ்.